Hi guys, welcome back to our channel. YouTube channel. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லாரும் எங்களை தேடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தேடி இருப்பீங்க. கண்டிப்பா தேடி ஷார்ட்ஸ்ல பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தேன் நீங்கள் பெரிய வீடியோ போட முடியல. சத்தியமாக வந்து நாங்கள் போடணும் தான் நினச்சோம். எங்களால் வந்து சுத்தமாக முடியல, போட முடியல. இப்போ தான் வந்து எங்களுக்கு டைம் கிடச்சிது. ப்ரெக்னென்சி என்னாச்சு நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. எப்படி திடீர்னு எப்படி இந்த மாதிரி ஆச்சு, திடீர்னு எப்படி நீங்கள் டெலிவரி ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன நடந்தது இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து April 11th வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. ஓகேங்களா? அதுக்காக வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா April 10th நைட்டே எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் லைட்டாக வலி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன், அது காமன் தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு, வெட்டிங் டே ஆயிடுச்சு. வெட்டிங் டேக்கு ட்ரெஸ் கூட எடுக்கல ரெண்டு பேருக்குமே. இவன் மட்டும் எடுத்து நான் உஷாரா, ஏன்னா என்னால் முடியல, தேடி எடுக்க கூட எனக்கு தெம்பில்லை. அதனால என்ன சொன்னேன், நாளைக்கே எடுத்துக்கலாம், வெட்டிங் டே அன்றைக்கே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக மதியானம் வரைக்குமே ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டதுக்கப்புறம் என்னாச்சு, நான் சொன்னேன் வந்துட்டு, சரி ஓகே நான் சும்மா போய் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம சும்மா நார்மல் செக்அப் மாதிரி பார்க்கலாம், வீட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அப்புறமா நம்ம பார்க்குற இடத்துக்கு நம்ம போகலாம், ஃபஸ்ட்டு இங்கே என்னன்னு கேட்டுட்டு அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த நார்மல் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனோம். ஹாஸ்பிட்டல் பேரில் நான் சொல்ல விரும்பல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், செக் பண்ணாங்க, சும்மா நார்மலாக செக் பண்ணிட்டு செம்மையாக பயமுறுத்தி விட்டாங்க எங்களை. என்னடா இது அப்பயுமே கதறா, அந்த செக்கப்புக்கே கதறா. என்ன செக்அப்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மந்த்துக்கு முன்னாடியே தான் ப்ரெக்னென்ட் ஆன டைம்லேருந்தே எனக்கு வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் ஆகிட்டே இருந்துச்சு. இது வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கேட்டுக்கோங்க, தெரியாமல் விட்டுறாதீங்க கடைசி டைமில். அது வந்து நான் ரொம்ப காமன் தானே ஒயிட் டிஸ்சார்ஜ் சொல்லி நானும் விட்டு, எனக்கு எதுவுமே தெரியல அதை பற்றி. நானும் அப்படியே விட்டேன். நான் லாஸ்ட் டைம் வரைக்கும் 9th month ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ தான் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அவங்க டாக்டர் வந்து அந்த இன்டர்னல் செக்கப்புக்கு அந்த பிவி செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அப்போ தான் தெரியும். ஆல்ரெடி வந்து நான் இன்னொரு யூடியூப் சேனல் அவங்கள நான் பார்த்துருக்கேன். அவங்க வீடியோவில் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி பிவி செக் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு பயந்துனே இருந்தேன். பார்த்தா அப்போ செக் பண்ணிட்டாங்க. எனக்கு நான் செம்ம கற்றுனேன். அரவிந்த் பயந்து உள்ள வந்துட்டான். வந்து என்ன பயங்கரமா வேர்த்துச்சு. அது நாங்க பாக்குற ஹாஸ்பிட்டலும் கிடையாது. நாங்க பாக்குற ஹாஸ்பிட்டல் உங்க எல்லாருக்குமே தெரியும், சுகன் ஹாஸ்பிட்டல்ட்டு. சுகன்யா மேம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்கள்ட்ட தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெகுலரா. அவங்கள்ட்ட தான் நாங்கள் டெலிவரியும் பிளான் பண்ணியிருந்தோம். அவங்கள்ட்ட லாஸ்ட் செக்அப் போயிட்டு டேட்டும் சொல்லிட்டாங்க, இந்த டேட்ல வந்து அட்மிட் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இவளுக்கு லைட்டா மைல்டு பெயின் இருக்க மாதிரி இருந்தது. சரி பக்கத்துல போயிட்டு ஒரு நிமிஷம் ஒரு செக் பண்ணிடலாம். அவ்வளவா இல்ல, என்னன்னா அடிவயிறுல ஏதோ லைட்டா பிரஷர் மாதிரி இருக்கு எனக்கு. சரி நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிடலாம், பேபி நல்லா இருக்கான்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் கூட மேம் கிட்ட போயிடலாம். ஒரு மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு, மூமெண்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்துட்டே தான் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பயம் தைரியமா தான் இருந்துச்சு. ஆனால் டெலிவரி எல்லாம் போகணும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதான் இங்க வந்து போய் செக் பண்றோம். அந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க போனோடனே அவங்க வந்து எங்களை, அவங்க பேசின வே ஆஃப் ஸ்பீச்சே சரியில்லை எங்ககிட்ட. அவங்க ஒரு மாதிரி எதனால அப்படி அந்த ஆட்டிடியூட்ல பேசினாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு மாதிரி எல்லா டாக்டருமே அந்த மாதிரி பேசுறது கிடையாது. போனோடனே இல்லை, நீங்க அங்கே தானே பாக்குறீங்க, எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க, சிக்கன், சூப்பர் அப்படின்னா. ஒரு டாக்டர்னா எப்படி பேசணும், அவங்க கொஞ்சம் கூட அவங்க பேசுனதே சரியில்லை. போனே ஒரே கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. இப்பயே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன உங்களுக்கு தான் சொல்லி எக்ஸசைஸ்லாம் சொல்லி தரலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இலக்காரமா பேசுறாங்க. எனக்கா ஒரு பக்கம் ஆழவர்தி, இவங்க வேற பயப்படுறாங்க. மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் பயமாகுது. எனக்கு வந்து என்ன பயம்னா, அவங்க பண்ற பதட்டத்துல ஒரு சைடு கத்துறா, டெலிவரி பெயின் மாதிரி கத்துறா அவங்க செக் பண்றதுல. ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரி கத்துறது. திடீர்னு பார்த்தா பயந்துரு, ஐயோ இன்னமும் ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்தது. எல்லாருக்குமே இருக்கிறது தான் அந்த பயம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு வெளியே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நீங்க கண்டுக்காம விட்டுருக்கீங்க, உள்ள வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு. என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீட்டமா பேபி எப்போ வேணா என்ன வேணா ஆயிருக்கலாம், இதுக்கு முன்னாடியே போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுத்திட்டாங்க. பயமுத்திட்டு பார்த்தீங்கன்னா, இப்பயும் இங்கே அட்மிஷன் போடணும், 3 நாள் அப்சர்வேஷன் வச்சுருப்போம், 3 நாள் நாங்கள் ட்ரிப்ஸ் போடுவோம், அப்படிலாம் நாங்கள் டெலிவரி டக்குன்னு இங்கேயே பார்த்துருவோம். நாங்கள் சொல்லிட்டு தான் போகிறோம், நாங்கள் சும்மா ஒரு நார்மல் செக்அப் தான் நாங்கள் வந்திருக்கோம், எல்லாமே ஓகேவானோட பேபி ஓகேவா இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கன்றதுக்காக நாங்கள் போனோமே. அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே டெலிவரி பார்க்குற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. எங்களுக்கா ஒண்ணுமே புரியல அவங்க சொல்றதே. எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் ஆகுது. என்னாச்சு, இங்கே இருங்க இப்போ அட்மிஷன் போடுங்கன்றாங்க.
பிளட் டெஸ்ட் எதுவும் எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எதுவும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேணாம்னு சொல்லிட்டேன். வேணவே வேணாம், ஒத்த காலில் அங்கே நின்று நாங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கிளம்பி நாங்கள் போயாச்சு ஃபைனலாக. ஸ்ட்ரைட்டாக அது பாருங்க, யாருக்குமே கால் பண்ணல, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லலை, எதுவுமே பண்ணல. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஆனிவர்சரி, நாங்கள் எங்கேயுமே போகல. இவளுக்கு டயர்டாகுதுன்னு மதியம் வரைக்கும் படுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பிளான்ஸ் இருந்தது, எங்கேயாச்சும் போனோம், சர்ப்ரைசஸ்லாம் கொஞ்சம் யோசிச்சு வச்சுட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே வந்து நடக்கலை. அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறோம், இந்த மாதிரி பயமுத்துறாங்க மதியம். நான் என்ன பண்ணிட்டேன், சரி இங்கே இப்படி சொல்கிறாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் மேம் கிட்ட போய் ஒரு வாட்டி கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறோம் மேம் கிட்ட. அப்பயும் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுக்கு இந்த மாதிரி பேபி பிறந்துருவாங்கலாம் தெரியாது, கேஷுவலாக நாங்களும் போனோம். கேஷுவலாக போயிட்டு வந்துட தானே போகிறோம், எதுக்கு எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாரும் எப்படிவாங்க நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கேப் புக் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போய் கிளம்புனா என்னாச்சு, அங்கே போனோடனே சிஸ்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். போனோடனே ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே இன்ஃபெக்ஷன் இருக்குதான், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், மேம் வந்து வந்துடுவாங்க, மேம் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எங்களை பயம்லாம் ஊற்றல, கேஷுவலாக தான் ஃப்ரீயாக தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதே செக் வந்து எங்களுக்கு வந்து இப்போ நான் பிவி செக் வந்து ஃபஸ்ட்டு போன ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்க. அவ்வளோ ஹாஷாக அவங்க அப்படியே வேணும்ட்டு என்னை இது பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அதே பிவி செக்கப் இங்கேயும் பண்ணாங்க. நான் அந்தளவுக்கு நான் கத்தவே இல்லை. இங்கே டக்குன்னு அவங்க எனக்கு செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க பேசுறதுல தான் இருக்கு, அவங்க நம்மகிட்ட அவங்க ஒரு அன்பாக பேசினாலே நம்மளும் அதை பொறுமையாக நம்ம ஏற்றுப்போம். அந்த மாதிரி ஏன் அவங்க பண்ணலன்னு தெரியல, எதுக்காக அப்படி அந்த டாக்டர் பண்ணாங்கன்னு தெரியல. தயவு செய்து எந்த டாக்டரும் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அவங்க அப்படி பண்ணவே கூடாது. ஓகே, இங்கே இருக்க சிஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டாங்க, சொல்லிட்டாங்க பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, மேம் வந்துடுவாங்க. மேம் வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க என்னன்ட்டு. மேலே நீங்கள் வந்து ரூம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே ரூம் எடுத்து நாங்கள் இருந்துட்டோம் நாங்கள் 2 பேர். அதுக்கப்புறமா நைட்டுக்கு ஒரு 7 o'clock வீட்டுக்கு கால் பண்ணி எங்கள் அம்மாவை நாங்கள் கூப்பிடுறோம். அப்போ தான் இந்த மாதிரி மேம் வந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கால் பண்ணி கேட்டோம். அப்புறமா எங்கள் அம்மாவும் கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க அம்மா கிளம்பி வந்துட்டாங்க, மேம் வந்தோடனே திட்டினாங்க எங்கள் அம்மா, எதுவுமே சொல்ல மாட்டீங்களா, நீங்களே எல்லாமே பாத்துட்டீங்களா, திட்டினாங்க எங்கள் வீட்டில் திட்டினாங்க, அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லாமல் போறீங்க. எங்களுக்கு அந்த ஐடியாவே கிடையாது. ஏன்னா 9th month ஸ்டார்ட் ஆகி 3 days தான் ஆகுது. அப்போ சரி எங்களுக்கு அந்த இதுவே இந்த டெலிவரி அந்த இதுக்குள்ளேயே நாங்கள் போகல, அந்த ப்ராசஸ்க்குள்ளே சரி பொறுமையாக தான் ஆகணும், 3 weeks 4 weeks இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பேக் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருந்தோம். எதுவுமே நடக்கல. பார்த்தா ஃபைனலாக அதெல்லாம் விடுங்க, பரவாயில்ல, இதுதான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லி ஓகே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். மேம் வர போகிறாங்க, பயமாக வேற ஒரு பக்கம் இருக்குது, எனக்கு படப்படன்னு இருக்குது. எனக்கு சின்ன ஊசினா கூட பயம் எனக்கு. ஐயோ என்னால் அதை நிறைய நீங்கள் அதிசயத்தை நிறைய பார்ப்பீங்க. இதில் என்ன நடந்திருக்கு, நீங்கள் ஊசி போகிறத வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, எப்படி எப்படிலாம் கதறுவா ஊசிக்குன்னு சொல்லிட்டு. சரி சரி, இல்லை இல்லை இன்ஜெக்ஷன் ஆக்ஷாவா நீரிலே இருக்காதுடா, இது சும்மா ஒரு சின்ன காமிக்கிறேன் பாரு. மேம் வந்து 7 o'clock எங்களை வந்து பாக்குறாங்க, செக் பண்ணி பாக்குறாங்க. அக்ஷாவை செக் பண்ணிட்டு எனக்கு வந்து மேம பார்த்தோன்னே வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது, பெரிய விஷயம் எப்படி சொல்றது, அப்படியே பயந்துன்னு இருந்தேன். அவங்கள பார்த்தோன்னே வந்து கொஞ்சம் அப்படியே காமான பேசினதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணாங்க, எனக்கு அந்த இன்டர்னல் செக்அப் ஒன்று பண்ணாங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் ஆமாம் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்குதான், நம்ம பேபியை நம்ம எடுத்துடலாம், உங்களுக்கு பொசிஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நம்ம மார்னிங்கே நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மார்னிங்கே டெலிவரி, அவ்வளோதான் எனக்கு செம்ம பயம். வெளியே வந்துட்டு என்ன மட்டும் கூப்பிடுறாங்க, எங்க மம்மியை கூப்பிடாம. அப்போ மேம் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் என்ன தான் கூப்பிட்டாங்க. மேம் கிட்ட போன ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி சொல்றது, ஐயோ அந்த ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை கைஸ். தான் மேம் என்ன பண்ணாங்க, போனோடனே நான் அப்படியே அழுதுனே தான் நான் உள்ளே போனேன், பயந்துன்னு, ஏன்னா ஊசி குத்துவாங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போனோடனே மேம் என்ன பண்ணாங்க, ஒரு ஹக் கொடுத்தாங்க. ஹக் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே எனக்கு அப்படியே கொஞ்சம் காமாயிடுச்சு. எதுக்கு அழுவுறீங்க, ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லினே இருக்காங்க, அழுவக்கூட ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேம் மட்டும் இல்லை, அங்கே இருக்க சிஸ்டர்ஸுமே எல்லாருமே அப்படிதான் செம்ம ஸ்வீட்டு. நான் ரொம்ப அந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரி பார்த்து நான் கண்டிப்பாக நான் கொடுத்து வச்சிருக்கேன் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, மேம் என்ன பண்ணாங்க, செக் பண்ணாங்க, எல்லாமே பண்ணிவிட்டு பாப்பா எல்லாமே கரெக்டாக இருக்காங்க பொசிஷனில், நம்ம மார்னிங் வந்து நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த உள்ளே வந்து அதான் அந்த இது வைப்பாங்கல்ல, அதுவாக தன்னால் விழுந்துடும், டியூப் வைப்பாங்க, அந்த சென்டிமீட்டர் ஓப்பன் ஆச்சுன்னா அது தன்னால் விழுந்துடும். அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கே நான் கொஞ்சம் கத்துனேன், லைட்டாக கத்துனேன். ஆனால் அப்பயும் அவங்க வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்துனே இருந்தாங்க. மேம் ஒன்று பண்ணும்போதும் அவங்க மாதிரி கேட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு நான் அப்புறமா சொன்னேன், எங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு. அப்புறமா சொன்னாங்க, நீங்க வேணா வெளியே போயிட்டு வரீங்களா, நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல சொல்றாங்க, நீங்க வேணா ஹோட்டல் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்றாங்க.
எனக்கா ஐயோ டெலிவரின்னு வேற சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு ப்ராசஸா இருக்கு தலையில. வேணாம் அப்படின்னு சொல்லி, வேணாம் மேம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்ற நான் மேம் கிட்ட. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, இது அவ்வளோதான் நைட் இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ வந்து என் கையில ட்ரிப்ஸ் போட வராங்க. சின்ன ஊசினாலே பயம், இவ்வளோ பெருசா அந்த ஊசி உள்ள ஏத்துறாங்க. ஐயோ கடவுளே. அப்ப நான் மனசு எப்படி இருந்தேன்னா, ஐயோ இந்த ஊசிக்கே பயந்து அப்படி நாளைக்கு காலையில் நம்ம டெலிவரி வேற இருக்கு, இதெல்லாம் நம்ம தாங்கிக்கணும் இருந்தாலும் நான் தாங்கிக்க முடியல. என்னால அந்த கிளிப்ஸ்லாம் நாங்கள் ஆட் பண்றேன் பாருங்க. இந்த கையில வந்து பெருசா ஏத்திட்டாங்க, ஒரு ட்ரிப்ஸ் ஏத்திட்டாங்க. அவ்வளோதான். இன்னொரு சிஸ்டர் என்ன சொன்னாலும் காலையிலேயே உங்களுக்கு ஏற்றுவாங்க இன்னொரு கையில பயம். ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வழி நான் போட விட்டேன். வேணா வேற வழி இல்லை, சிக்கிட்டோம், எல்லாமே பண்ணி தான் ஆகணும், மாட்டியாச்சு. நைட்டு வந்து இங்க அந்த இது போட்டுட்டு ட்ரிப்ஸ் நிறைய மருந்துலாம் ஏத்துனாங்க. இடுப்புல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, நிறைய இன்ஜெக்ஷன் நைட்டே போட்டாங்க. ஆக்சுவலா இதான் வலி படுக்க வச்சுட்டாங்க. வலி வர்றதுக்கு போல இதெல்லாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அது வந்து வலி வரணும் போல இருக்கு. ஆக்சுவலா என் கூட ஒரு 3 பேருக்கு போட்டிருக்காங்க போல அதே மாதிரி நைட்டு. அவங்க 3 பேருக்கு வந்து நல்ல வலி இருந்திருக்கு போல நைட்டு. எனக்கு பார்த்தா வலியே இல்லை நைட்டு ஃபுல்லாக. நான் நல்லா தூங்கினேன், எழுந்திரிச்சேன். ஆனா வந்து அந்த மைல்டு பீரியட்ஸ் பெயின் உள்ள லைட்டா வந்துட்டு போகும். அந்த பெயின் வந்து நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. அது லைட்டா பீரியட்ஸ் பெயின். அது எனக்கு தெரியல, நார்மலாக வர மாதிரி இருந்துச்சு. நான் தூங்கினேன்னா ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் தூங்கினேன். காலைல என்ன நடக்குதுன்னு நினச்சி அந்த பயத்திலேயே நான் முழிச்சுனே இருந்துட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காலைல ஆயிடுச்சு. காலைல என்னாச்சு, காலையில வந்து நிறைய அந்த இந்த ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்கல்ல, அதுல வந்து நிறைய மருந்து ஏற்றினாங்க, வேற வேற மருந்துலாம் ஏற்றினாங்க. ஏற்றினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெயின் வர ஆரம்பிக்குது. அப்பதான் எனக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, அது விழுந்துரும் தன்னால, அந்த சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனா அது விழுந்துரும்ல. எனக்கு விழவே இல்லை, எனக்கு பயமா இருக்கும். ஐயோ சென்டிமீட்டர் ஓப்பனே ஆகல போல இருக்கு, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, இன்னும் நிறைய நேரம் ஆகும் போல. பயந்துலே இருக்கிறேன், நான் பயத்திலே இருக்கிறேன் ஒரு பக்கம். ஆனா வந்து எனக்கு நல்லா பெயின் வந்துட்டு தான் போது. நான் அப்படியே சைலண்டாக தான் இருக்கேன். அதனால எல்லாருமே நினச்சினாங்க இந்த பொண்ணுக்கு பெயினே வரல, அதனால தான் அமைதியாக இருக்கு அப்படின்னு நினச்சினாங்க. ஆக்சுவலாக என்னோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை என்னோட உடம்புலேருந்து ஒரு வலி வருதுன்னா அந்த வலி என்னால் தாங்கிக்க முடியும், அதை நான் தாங்கிப்பேன். இவ்வளோ வலி வந்தாலுமே நான் தாங்கிப்பேன். இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஊசிலாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் எனக்கு பயமே. எப்பவுமே நான் இவன்கிட்ட சொல்லினே இருப்பேன், ப்ரெக்னென்ட் ஆன ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருந்தா இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி வந்து ஊசினாலதான் நான் பயம், எனக்கு இந்த பிரெக்னன்சி பெயின்லாம் நான் தாங்கி பண்ணாலும் சொல்லுவேன்னா, சிஸ்டர்ஸ்லாம் வேற ஒரு ஹாஸ்பிட்டலாம் போகும்போது கேட்பாங்க, இன்னமும் ஒரு ஊசிக்கா இருக்கிற ஒரு குழந்தை நீ எப்படிதான் பேக்க போறியோ, அதெல்லாம் உங்களால் தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய சாதனையா அக்ஷயா வந்து பண்ணி முடிச்சிட்டான். அப்புறமா பாத்தீங்கன்னா என்னாச்சு, காலையில் ட்ரிப்ஸ் போட்டாங்க. அந்த ட்ரிப்ஸ் போட்டோடனே வந்து கொஞ்சம் பெயின் வந்துட்டு போகுது. நான் நினைச்சேன் இன்னும் வரும் போல பெயின், இன்னும் வரும் நினைச்சிருக்கேன். எனக்கு வந்து அந்த பெயின் வந்து என்னால தாங்கிக்க முடியல. பெயின் நான் கத்தல, ஒன்றும் பண்ணல, எதுவுமே பண்ணல, சைலண்டா அப்படிதான் இப்படியே தான் இருந்தேன். நான் டயர்ட்ல இருக்க மாதிரி இருந்தா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேம் வந்துட்டாங்க. மேம் வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண விட்டுட்டு இருக்காங்க. அந்த மேம் வந்துட்டாங்க, என்னை வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 4 பேருக்கு டெலிவரி போல அன்னைக்கு. அதுல என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஆளே என்ன உள்ள கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அக்ஷயா தான் பார்க்கணும் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கூட செக் பண்ணாங்க. செக் பண்ணும் போதே வந்து 7 சென்டிமீட்டரோ ஏதோ வந்து ஓப்பன் ஆயிருச்சு போல. பார்த்துட்டு சூப்பர் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, சூப்பர் ரெஸ்பான்ஸ், இவ்வளோ இதுவா இருக்கு, இவங்களை நீங்க ஏஞ்சிக்க வேணா, இங்கேயே நீங்க படுக்கணும், வெளியெல்லாம் போகக்கூடாது, இப்பயே நம்ம டெலிவரி பார்க்கணும்ட்டாங்க. உடனே எனக்கா மற்றவங்களோட விளாக்லாம் பார்க்கும்போது 2 days பெயின், 3 days பெயின்லாம் இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் பெயினே வந்துச்சு, ஒரு 9 o'clock 10 o'clock அந்த மாதிரி தான் பெயினே வந்துச்சு. அவங்க அந்த டைம்ல பெயின் வந்தோடனே செக் பண்ண என்ன சொல்லிட்டாங்க, இப்படி டெலிவரி பார்த்துலாம் ஒரு 2 hours அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கா என்ன இவ்வளோ சீக்கிரமா அப்படின்ட்டு. இதெல்லாம் மெயின் ஃபர்ஸ்ட் நான் கும்பிடுற காட் தான். நான் வந்து அந்த வலி வரும்போதுலாம் வலி வரும்போதுலாம் அது மட்டும் தான் நான் சொல்லினே இருந்தேன். நான் ஃபுல்லாவே அது மட்டும் தான் நான் சொல்லினேன். நீங்க கையை பிடிச்சுன்னு அது மட்டும் தான் நான் சொல்லினேன், வேற எதுவுமே சொல்ல. அந்த டைம்ல அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. சீரியஸா ஏசப்பா இல்லைன்னா தெரியல. ஏசப்பாக்கு அப்புறம் என்னோட மேம் சுகன்யா மேம், இவங்க 2 பேரும் இல்லைன்னா அவ்வளோதான் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து நர்ஸுங்களை சொல்லியே ஆகணும். அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, அங்க இருக்க நர்ஸ் எல்லாருமே செம்ம ஸ்வீட்டு, செம்ம காமு, ஒரு ஃப்ரெண்ட்லியா, எந்த பயம் கொடுத்தாம உரிமையா நான் நல்லாவே பழகிட்டாங்க எல்லாருமே. எனக்கு கால் அழுத்தி விடுறது, எனக்கு அந்த பெயின்ல இருக்கும்போது நாங்க அவங்கள அழுத்துங்கன்ற அந்த மாதிரிலாம் சில பேர்லாம் மூஞ்ச காட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு நான் கையை இப்படியே பிடிச்சிருந்துருக்கேன், நான் நர்ஸுங்க கையை, சிஸ்டர்ஸ் கையை. அவங்க எப்படி சின்ன அங்க இருக்க எல்லாருமே சொல்றேன் செம்ம ஸ்வீட்டு.
இப்படிதான் இருக்கணுமே, ஒரு ஹாஸ்பிட்டல்னா இப்படிதான் இருக்கணும். வீடியோல பாக்குறதுக்கு மட்டும் அவங்க அப்படி கிடையாது, ரியலாவே அவங்க அப்படிதான். ரொம்ப ரொம்ப பாத்துக்கிட்டேன், ரொம்ப இதுவா பாத்துக்கினாங்க அவங்க என்ன ஆக்சுவலா. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதான் இந்த பெயின்லயே இருக்கேன், 2 கையில ட்ரிப்ஸ் போதே என்ன படுக்க வச்சுட்டாங்க. அப்பயும் வந்து எனக்கு சொல்ற அளவுக்குலாம் எனக்கு பெயின் கிடையாது. வெளியே எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இன்னும் பெயின் வரல போல இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அவங்க இருந்திருக்காங்க, இன்னும் வரணும் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தான் தெரியும் பெயின் வருது, ஆனா அந்த அளவுக்குலாம் பெயின் வரல, என்னால இது பேர் பண்ணக்கூடிய பெயின் தான், நான் தாங்கிப்பேன் இந்த பெயின். அப்படிதான் இருக்கு. திடீர்னு செக் பண்றாங்க, படுத்துனே இருக்கேன் நானும். அதுக்கப்புறமா பார்த்தா அந்த இனிமா கொடுத்தாங்க. இனிமா கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே அந்த ஸ்பீடாக ப்ராக்ரஸ் ஆகும் போல, எல்லாமே பண்ணுவாங்க போல. இனிமா கொடுத்தாங்க, 2 டைம்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. அது கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு, இதே மாதிரி என்ன பண்ணாங்க, பெயின் வரும்போதெல்லாம் வந்து ஏஞ்சி அந்த ரூம்ல, அந்த டெலிவரி ரூம்குள்ளேயே வந்து ட்ரிப்ஸ் நான் போட்டிருக்கேன், நர்ஸுங்க எப்படி பிடிச்சிட்டாங்க 2 பக்கம், நான் போயிட்டு நடக்கிறேன், நான் வாக்கிங். ஆன் போர்டிங்ல எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஆன் போர்டிங்ல. அப்பயும் நான் அழுவல, எக்ஸசைஸ் பண்றேன், உட்காந்து ஏஞ்சி சொல்றாங்க. அப்பயும் நான் அதையும் பண்றேன், உட்காந்து நான் டயர்டே அவன் அந்த டைம்ல அவங்க சொல்ல பண்றேன். எனக்கு என்னன்னா, அசிங்கமா அழுதுன்னு இதெல்லாம் பண்ணிட கூடாது, டக்குன்னு குழந்தை இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கா. அதனால அந்த அளவு கோஆபரேஷன் இருந்துதாங்க. சுத்தமா அழுவல, என் கண்ணுல இருந்து தண்ணியே வரல. பேபி பிறந்ததுக்கு அப்புறம் அழுதேன் நானு, அப்பாடா அப்படின்ட்டு அழுதேன் நானு. அந்த வலிக்காக நான் அழுவல, சீரியஸா சொல்றேன், கொஞ்சம் கூட அவ்வளவு சொல்றா அழுவே இல்லை கைஸ். நானுமே உள்ள இருந்தேன்னா நான் எனக்கே அதிசயம், ஐயோ இவ எப்படி கத்த போறா தெரியலையே பெயின்ல, நம்ம வேற பக்கத்துல இருக்கோம். நான் தைரியம் சொல்லிட்டேன், நான் பக்கத்துல இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கையை பிடிச்சிக்கிறேன், நல்லா எதுக்கும் பயப்படாதுன்னு சொல்லி தைரியம் கொடுத்துரு. ஆனாலும் எனக்கு உள்ள ஒரு பயம் இருந்துதான் இருந்துச்சு. ஏன்னா இவர் சும்மா ஊசிக்கே இப்படி கத்துவாளே, இந்த பெயினுக்கு என்ன பண்ண போறா தெரியலையேன்ட்டு. அந்த பெயின் விட்டு வருதுன்னு சொல்றா, ஆனா அந்த அளவு ஃபேஸ்ல எதுவுமே காட்டல பெயினை. சரி இன்னும் பெயின் வரல போல, நானும் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னும் பெயின் வரல போல. நான் என்ன திங்க் பண்ணிருந்தேன்னா, வலி வந்து அளவுக்கு அதிகமா வரும், அது நம்ம எப்படி இது பண்ண போறோம் அந்த மாதிரி நம்ம நினைச்சுட்டு போனோம். நம்ம இந்த வலியை நம்ம என்னால தாங்கக்கூடிய வலிதான், அந்த அளவுக்கு நான் கஷ்டமே பண்ணல, நான் ஈஸியா எனக்கு பொண்ணுச்சு. அது எப்படி எனக்கு இன்னுமே தெரியல. அதான் எல்லாருமே கேட்குறாங்க, எப்படி நீ அப்படின்னு கேட்குறாங்க. என்னால இன்னுமே நம்ம உள்ள டக்குன்னு உள்ள கூட்டிட்டு போனாங்க, டக்குன்னு ஒரு 2 hours பேபி பிறந்துச்சு, அவ்வளவுதான். இதுதான் நடந்துச்சு. கரெக்டா 1:30 மேம் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க, டெலிவரிக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்றாங்க. 1:45 1/4 மணி நேரத்துல குழந்தை பிறகுது எங்களுக்கு. 1:45 மேம் உள்ள வந்துட்டாங்க. டைமிங் எல்லாமே கரெக்டா நடந்துச்சு எனக்கு. நான் அவள்தான் அந்த டைமிங்ல பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. மேமும் கூடயே தான் இருந்தாங்க உள்ள. அவங்க போயிட்டு வேற இதுக்கெல்லாம் டெலிவரி நினைக்கலாம், அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்தாங்க போல. அவங்க ரொம்ப லாஸ்டா மேம் வந்தாங்க, பார்த்தாங்க, ஓகே பேபி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகேடா நீ சொல்லும் போது புஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புஷ் பண்ண மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஆனா எனக்கு புஷ் பண்ண தெரியல அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க இவர் கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் புஷ் பண்ணிருக்கா. அப்புறம் சொல்றாங்க, மா நீ புஷ்ஷே பண்ணலமா, என்னமா பண்ணிட்டு இருக்க, மேம் எனக்கு புஷ் பண்ண தெரியல மேம்ன்றா. சரி இப்படி பண்ணு அப்படி பண்ணு நிறைய சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நல்லா புஷ் பண்ணி 3 புஷ் தான் நினைக்கிறேன், 3 புஷ் பண்ணாங்க. கடைசியா ஒரு நர்ஸ் வந்து ஒரு புஷ் பண்ணாங்க கை வச்சு, பார்த்தா பேபி வெளியே வந்துருச்சு. அப்பா டக்குன்னு எனக்கா டக்குன்னு முடிஞ்சிச்சு, இவ்வளவுதான்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து எங்களோட குழந்தையும் வந்து கோஆபரேஷன் பண்ணிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல வந்து கரெக்டா உட்காந்துருச்சு, டைமுக்கு கரெக்டா வந்து சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து பக்காவா அந்த டைமிங்லேயே நடந்துச்சு. எனக்கு என்னன்னா இப்போ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜால பேபி சீக்கிரமா பிறந்தாங்க, அதுதான் ஒரு கஷ்டமே. எல்லாம் ஃபுல் மந்த்ஸ் முடிஞ்சு பிறந்திருப்பாங்க, அதுதான் வந்து ரொம்ப ப்ரீ டைம் கிடையாது. இருந்தாலும் ஆனால் வந்து 9th மந்த் ஸ்டார்டிங்கில் பிறந்தது வந்து யூஸ்வலாக நிறைய பேருக்கு நடக்கிறது தான் இது. அதனால எங்களுக்கு அந்த அளவு ஒரு இது இல்லை. சரி ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேமும் சொல்லிட்டாங்க எல்லாம் பேபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் எல்லாமே கரெக்டாக இருக்காங்க, நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். மேம் வந்து பார்க்காம வந்து டெலிவரி சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாமே செக் பண்ணிட்டு, ஓகே இந்த டிஸ்சார்ஜ் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு, இது வந்து நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா அதிகமாயிடுச்சானா, இது வந்து இப்படியே விட்டுட்டோம்னா நம்ம இந்த கர்ப்ப பைக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால பேபி அஃபெக்ட் பண்ணக்கூடாதுல, அதனால நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரி ஓகே மேம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அழகா சொன்னாங்க, அது இப்படி இது நடக்கும், நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். நைட்டே சொன்னாங்க வலிக்காம நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். அவங்க இன்டர்வியூ நிறைய நான் பார்த்துருக்கேன் ஸ்டார்டிங்ல. அவங்களோட இதுவே என்னன்னா வலிக்காம வந்து டெலிவரி பார்க்கணும். அது எனக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. எனக்கு சீரியஸா சொல்றேன், அந்த அளவுக்கு எனக்கு வலி இல்லை. மேம் வந்துட்டு கேட்குறாங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது, உனக்கு என்ன சாங்மா பிடிக்கும், சாங் போட்டுருதான்னு சொல்றாங்க. வண்டி உள்ள கேட்குறாங்க எனக்கு ஜீசஸ் சாங் போடுங்க அப்படின்றா. ஜீசஸ் சாங் வந்து போட்டு ஜீசஸ் சாங் போடுங்க மேம் அப்படின்றா. அவங்க வந்து ஜீசஸ் சாங் போட்டு வராங்க. ஏசப்பா பாட்டு ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு, இந்த அம்மா ஒரு சைடு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஃபைனலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டெலிவரி முடிஞ்சிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நல்லா பேபியும் ஹெல்த்தியாக இருந்தாங்க, அம்மாவும் ஹெல்த்தியாக இருந்தாங்க. தூக்கி குழந்தைய ஜூம் இல்லை நல்லா கொஞ்சம் கிட்ட போயிடலாமா? இவங்களையும் கூட்டிட்டு வந்து சரிங்களா? ஓகேவா? ஹாப்பியா இருங்க. ஓகே, வாழ்த்துக்கள். உங்க அம்மா கூப்பிடுங்க, அம்மா கூப்பிடுங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். என்ன 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோமா? சரி, அரவிந்த் சேர்ந்து வாங்க. ஓகேவாடா? ஹாப்பி பேசுக்கா. சரி, ரூமுக்கு போலாம். சரி, ரூமுக்கு போயிடலாம். நீங்க வாங்கிக்கிறீங்களா? அவங்க கையை அழைச்சிட்டு பிடிச்சிக்கிட்டீங்களாமா? நான் எடுத்துக்கிட்டுமா கையை? உங்கள்ட்ட கொடுக்கணுமா? சரி, வாங்கம்மா. ஆமா, எங்க நீங்க? வாழ்த்துக்கள்மா. சரிங்களா? ஹாப்பியா? ஓகே, கூட்டிட்டு போங்கடா. கொஞ்சம் அப்படியே வழி விட்டுங்க. இதெல்லாமே முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான், இவ்வளவுதான் போல. எல்லாமே முடிஞ்சிச்சு. ஜாலிடா. நம்ம பிரெக்னன்சிலயும் ஜாலியா இருந்துட்டோம். பேபி பிறக்குறதா அந்த கஷ்டம், எந்த கஷ்டமும் இல்ல. டக்குன்னு பிறந்துச்சு, வலி தெரியல, எதுவுமே இல்ல, ஜாலியா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு 11வது நாள் இது வரைக்கும் நான் வலியிலே இருக்கிறேன். நானு அந்த 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 வழி தாங்கிட்டா. அதுக்கப்புறம் அன்னைக்குமே நடந்து வந்துட்டேன் வெளியே. அன்னைக்கு ஃபுல்லா நல்ல ஒரு ஆக்டிவா இருந்த ஹாஸ்பிட்டல்ல. பேசினே இருந்தேன் நான். பேசுறா, வெளியே போய் நடக்கிறா, காஃபி குடிக்கிறா, நல்லா தான் இருக்கா அன்னைக்கு ஃபுல்லாவே. சரி, ஓகே, எதுவும் இல்லை போல, அவ்வளவுதான், பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் தான் நமக்கு வலி ஆரம்பிக்குது. நடக்க முடியல. அந்த எபிசிஆர்டமி ஸ்டிச்சஸ் வந்து அப்படிதான் வலிக்குமா? எல்லாருமே நான் கேட்டு பார்த்துட்டேன். இப்போ எல்லாரையும் விசாரிக்கிறோம், இது எப்போ சரியாகும், வலிக்குது, இதுக்கு என்ன மருந்து போடணும் அப்படிலாம் கேட்குறோம். அப்புறம் மேமே எங்களுக்கு நிறைய சஜஸ்ட் பண்ணாங்க மருந்து. அது எல்லாமே நாங்கள் போட்டோம். என்னென்ன சிட்ஸ் பாத்லாம் எடுக்க சொன்னாங்க. சிட்ஸ் பாத்தில் ஒரு ஆயில்மெண்ட் சொன்னாங்க, கோவிடான்னு சொல்லிட்டு. அந்த ஆயில்மெண்ட் போட்டு சிட்ஸ் பாத் பண்ண சொன்னாங்க. அதுவுமே பண்ணோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகின்னு வராங்க. இது வந்து டைம் கண்டிப்பாக எடுக்கும். 1 மந்த்தாக தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ரெடி ஆகிறதுக்கு. ஸ்டிச்சஸ் எல்லாமே பொறுத்து இருக்கு. ஒருத்தவங்க சீக்கிரமா ஹீல் ஆயிடும், ஒருத்தவங்களுக்கு லேட்டா ஆகும். இது வந்து எனக்கு வந்து இன்னொரு 12th டேஸ் எனக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே விழுந்துருச்சு. அந்த காயம் ஆறதுக்கு டைம் ஆகும் போல. முடியல, செம்மையா வலிக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு வரவே மனசு இல்லை. வெளியே அடுத்த நாள் வந்து டிஸ்சார்ஜ் சொல்றாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நான் அந்த ஸ்வீட்டு கொடுக்குறதே மறந்துட்டேன். அந்த ஒரு ஹாப்பியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு அந்த ஒரு குழந்தைய கையில வாங்கின ஒரு ஹாப்பிலே இருக்கேன். ஸ்வீட்டே கொடுக்கல கடைசியில். அன்னைக்கு யாருக்குமே கொடுக்கல. டிஸ்சார்ஜ் நான் பிளான் பண்ணிட்டேன். இப்போ சரி டைம் ஆயிடுச்சு, இப்போ போயிட்டு நான் யார்கிட்ட போய் என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் அப்பயும் விட்டேன். அன்னைக்கு விட்டேன். அடுத்த நாள் சரி டிஸ்சார்ஜ் அப்போ நம்ம பிளான் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் அப்போ எல்லாரும் கொடுத்துட்டு தான் போகிறோம்னு சொல்லிட்டு அந்த லாட்டி சாக்கோ போய் ஒன்று ஆர்டர் போட்டு எல்லாருக்கும் கொடுத்து மேமுக்குமே நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து நிறைய பண்ணணும்னு இருந்துச்சு. எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் மேமுக்குமே கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்கலை. இருந்தாலுமே நாங்கள் இது பண்ணி எங்கள் அப்பா அம்மா வந்து கொடுத்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்தோம். ஆனால் வந்து வெளியே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ கேர் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 நாளுமே நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருந்தோம். டெலிவரி ஆகிட்டு டக்கு டக்குன்னு ஓடி ஓடி வராங்க நர்ஸு. அந்தந்த டைமுக்கு வந்துனே இருக்காங்க. அக்ஷயா பார்த்துக்கிறாங்க. உடனே 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 கூப்பிட்டோன்னே டக்கு டக்குன்னு அது வந்து பார்க்குறாங்க. அந்த பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி நைட் கூட வந்து அந்த ஹார்ட் பீட் செக் பண்ணி 1 hour once வந்துட்டே தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆக சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி டிஸ்சார்ஜ் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் அன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் பெயின் 11 நாள் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய நடந்திருக்கு. அது வந்து என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் அதுக்கு இதுக்கப்புறம் தான் இது வரைக்கும் எங்களுக்கு ஹாப்பியாக முடிஞ்சுதா. இதுக்கப்புறம் கொஞ்சம் சேடாக போச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இதுக்கப்புறம் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். நிறைய பேர் வந்து எங்களை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் கொடுத்துருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். பாய்.